இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை டிவி நேயராலே அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரத்திலும் கூட நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைப்பு நிலையற்ற 7 காரியங்கள். உலகத்தில் நிறைய காரியங்கள் நாம் விரும்புகிற அல்லது விரும்பாத, நாம் நினைக்கிற காரியங்கள், நிறைய காரியங்கள் என்னது நிலையற்ற காரியங்களாக இருக்கிறது. ஆனால் அதை நம்ம என்ன செய்ய உணராமலேயே நம்ம அதை நாடுகிறோம், அதை வாஞ்சிக்கிறோம், அதை விரும்புகிறோம். அப்படிப்பட்ட ஒரு நிலையற்ற 7 காரியங்களை குறித்து நாம் இந்த வாரம் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த முதல் நாளிலே நிலையற்ற காரியமாக நான் கருதுவது அழகு. சங்கீதம் 39:11 இவ்வாறு கூறுகிறது: அக்கிரமத்து நிமித்தம் நீர் மனுஷனை கடிந்து கொண்டு தண்டிக்கிற போது அவன் வடிவை பொட்டரிப்பை போல அழிய பண்ணுகிறீர். நிச்சயமாக எந்த மனுஷனும் மாயையே. பாருங்க, ஆண்டவர் நம்மளை கடிந்து கொள்ளும் போது நம்மளுடைய எல்லாம் நம்முடைய வடிவு எப்படி மாறிதான் பொட்டரிப்பை போல ஒண்ணுமே இல்லாம மாறி போயிருது. நம்முடைய அழகு, நம்முடைய எல்லாமே மாறி போய் விடுகிறது என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கின்றோம். இந்த உலகத்தில் கூட நம்ம எடுத்துட்டோம்னு சொன்னால், நாம் சேகரித்து வைத்திருக்கின்ற பணம், பொருட்கள் எல்லாமே நாம் மறிக்கும் போது எதுவுமே நம்மோடு வருவது இல்லை. ஏன் நம்முடைய அழகு கூட நிலைத்து இருப்பதில்லை இல்லையா? நம்ம சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது சில பேர் சொல்லுவோம், சின்ன பிள்ளைகள் எவ்வளோ அழகாக குண்டு இருப்ப, இப்போ பாரு எப்படி இருக்குன்னு சொல்லி. அப்போ சின்ன பிள்ளைங்கள வாலிப பருவத்தில், திருமணமான புதிதில் இருந்த அழகு வயது ஆகும்போது ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய வருடங்கள் கூடிக்கொண்டே இருக்கும் பொழுது நம்முடைய அழகும் குறைந்து கொண்டே போகிறது இல்லையா? அந்த அழகு ஒரு நிலையற்ற காரியம். ஆனால் நம்ம இந்த அழகை இன்னும் மெருகூட்டணும். என் உடம்பு அப்படி இருக்கணும், என் முகம் அப்படி இருக்கணும், என்னுடைய ஹேர் இப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம மெருகூட்டிகிட்டே நம்ம என்ன செய்கிறோம் இருக்கிறோம். ஆனால் அது அந்த அழகு கூட ஒரு மாயை என்பதை நம்மளால் நினைத்து பார்க்க முடியவில்லை இல்லையா? அது ஒரு நிலையற்ற காரியம் என்பதை நாம் நினைத்து பார்க்க முடியவில்லை. ஆகவே நம்ம என்ன செய்கிறோம், நம்முடைய முகத்துக்கு என்ன க்ரீம் போடலாம், நம்முடைய உடலை எப்படிலாம் அழகுபடுத்தலாம், என்னென்ன காரியங்கள் பொருட்கள் வாங்கினா நம்ம உடம்பை எவ்வளவு அழகாக நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம், நம்ம ஆசைப்படுறோம். அதுக்கு என்னென்ன முயற்சிகள் எல்லாமோ நம்ம என்ன செய்கிறோம், எடுக்கிறோம். ஆனால் எல்லாம் மாயை என்பதை மாத்திரம் நாம் உணர்ந்து கொள்ள நாம் தவறி விடுகிறோம். நீதிமொழிகள் 31:30 இப்படி சொல்லுகிறது: சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். அந்த அழகு கூட மாயை தான். நம்ம சில பேர் பார்க்க ரொம்ப அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைப்போம்ல. அவங்க உடுத்திருக்கிற ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்கு, அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ் ரொம்ப அருமையா இருக்கு அப்படின்னா நம்ம சொல்லுவோம். அது எல்லாமே மாயை தான். அழகு எல்லாம் மாயை. இந்த அழகெல்லாம் நம்ம மறிக்கும் போது ஒன்றுமே இல்லாமல் போய்விடுறது. அதுதான் நம்ம ஒரு பாட்டில் பாடுறோம்ல: அழகும் மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே, மரணம் ஓர் நாள் சந்திக்குமே, மறவாதே உன் ஆண்டவரே. அந்த அழகு எல்லாம் மாயைதான். அதை நம்ம என்ன செய்யக்கூடாது, அந்த அழகை நம்பக்கூடாது. ஏன்? அது நம்ம நம்ப வைத்து நம்மளை என்ன செய்யுது, மயக்கி விடுகிறது அந்த அழகு. ஆகவே இந்த அழகும் ஒரு நிலையற்ற ஒரு காரியம். நம் வெளிப்புற அழகை, அதாவது மற்றவர்கள் பார்த்து நம்மளை ரசிக்கணும், நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை பார்த்து அவங்க பொறாமப்படணும் அல்லது புகழணும் அப்படின்னு நினச்சி நம்ம அழகழகான ட்ரெஸ்கள்லாம் நமக்கு பிடித்தோ பிடிக்கலையோ, ஆனால் மற்றவங்க பார்க்குறதுக்கு அது அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன செய்கிறோம், வாங்குகிறோம், நம்ம அழகுபடுத்துகிறோம். ஆனால் கர்த்தர் விரும்புகின்ற ஒரு அழகை நாம் என்றைக்காவது, கர்த்தர் விரும்பும் அழகை நாம் பெற்றிருக்கிறோமா என்று சொல்லி நம்ம யோசிக்க நம்ம அநேக வேளைகளிலே தவறி விடுகிறோம் இல்லையா? கர்த்தர் விரும்புகின்ற அழகு என்ன? நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது மாத்திரம் நம்முடைய முகம் அவ்வளவு ஒரு பொலிவுள்ளதாக நம்மை மாற்றுகிறது. நாம் அவருடைய பிள்ளை, ஒரு ராஜாவின் பிள்ளை என்று சொன்னால் எப்படி இருப்பார்கள்? அது ஆணோ பெண்ணோ, ராஜாவின் பிள்ளை ரொம்ப அழகா பார்க்கறதுக்கே என்ன செய்யுது, ரொம்ப ராஜா பிள்ளைன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அவ்வளவு ஒரு புகழ் வாய்ந்த ஒரு குழந்தையாக இருக்கும். அதே போல நாம் ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகளாய் அழகுள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்தின் அழகு மட்டுமல்ல,
நம்ம அந்த ராஜாதி ராஜாவை நம்ம எப்படியெல்லாம் நாம் அவரோடு கூட இணைந்து இருக்கிறோமோ அந்த அழகு, அவருடைய முகத்தின் சாயல் நம்மில் பிரதிபலிக்கும் போது நாம் அழகுள்ளவர்களாக மாற்றப்படுவோம். அது வேதம் சொல்லுது, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். இந்த உலக பிரகாரமான அலங்கரிப்பு, அழகு, அது எல்லாம் மாயை என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது நாம் நிச்சயமாக ஒரு அழகுள்ளவர்களாக, அவருடைய பார்வையிலே விலையேறப்பட்டவர்களாக நாம் காணப்படுவோம் என்பதிலே சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட அழகை இன்றைக்கு நாம் பெற்றுக்கிறோமா? அல்லது இந்த உலக மக்களெல்லாம் புகழ்கின்ற மாதிரி நாம் வாழ்கின்றோமா? அவள் ரொம்ப அழகா இருப்பா, அவளுடைய ஹேர் அவ்வளவு அழகா இருக்கும், எப்பவுமே விலை உயர்ந்த ட்ரெஸ் தான் போடுவா, அப்படிலாம் சொல்லி நம்மளை பத்தி புகழ்ந்துகிட்டே இருக்கிறாங்களோ, அந்த புகழ்ச்சி நம்முடைய வீழ்ச்சிக்கு ஒரு காரணமாக அமைந்து விடும் பாருங்க. ஆனால் அவள் ஆண்டவருடைய பிள்ளை. அவளுடைய நடை, உடை, பாவனை, பேச்சு, செயல், பார்வை எல்லாமே ஆண்டவரை பிரதிபலிக்கிறதா இருக்கும், இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதா இருக்கும் என்று சொல்லி ஒரு நபர் நம்மை குறித்து சாட்சி சொல்வாரானால் அதுதான் ஒரு பெண்ணினுடைய அல்லது ஒரு ஆணினுடைய அழகு நிறைந்த ஒரு வாழ்க்கை என கருதப்படுகிறது. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நம்மை குறித்து வெளிப்படுகின்ற சாட்சி என்ன என்று சொல்லி நம்முடைய மனதுக்கு தெரியும் இல்லையா? எனக்கு அன்பானவர்களே, நாம் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்வோம். அன்றைக்கு சிம்சோன் அப்படிதான். திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண், அவளுடைய கண்களுக்கு இன்பமாய் இருந்ததுனாலே அவனுடைய நிலைமை, அவனுடைய முடிவு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியலையா? கண்கள் பிடுங்கப்பட்டவனாக வெண்கல சங்கிலிகளாலே மாட்டப்பட்டு எவ்வளவு கொடுமைப்படுத்தப்படுகிறான் பாருங்க. அவன் இச்சித்ததை அவன் பெற்றுக்கொண்டான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அன்றைக்கு ஏவாள் தான் இச்சித்ததை, அந்த கனியை புசித்ததினாலே இன்றைக்கு உலகம் முழுவதுமே அந்த பாவத்திலே விழுந்து கிடக்கிறது இல்லையா? இதே போல் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அழகு என்று கருதுவதை நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்து பார்ப்போம். ஆண்டவரே, இது என்னுடைய வாழ்க்கையில் அழகா, இது என்னுடைய வாழ்க்கையில் அழகு என்று கருதப்படுமா என்று சொல்லி நம்ம அவருடைய சமூகத்துக்கு நேராக நாம் நிறுத்தி நம்மை நோக்கும் போது ஆண்டவர் நம்மை அழகுள்ளவர்களாக, ஒருவேளை நம்ம அடுப்படியில் கிடக்கிறோம்னு சொல்லலாம் இல்லையா? எனக்கு எப்பவும் சமையல் வேலை தான், எனக்கு எப்பவும் இந்த வேலை தான் அந்த வீட்டில், என்னால் தாங்க முடியலைன்னு சொல்றீங்களா? நீங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து அவரை நோக்கி பாருங்கள். கர்த்தர் உங்களை அவருக்குரிய மாளிகையாக உங்களை மாற்றுவார் என்பதிலே சந்தேகம் இல்லை. அவருக்குரிய மனவாட்டியாக உங்களை மாற்றுவார், அழகுள்ளவர்களாக மாற்றுவார். அவருடைய பார்வையில் விலையேறப்பெற்ற பெண்ணாக நிச்சயமாக நாம் மாற்றப்படுவோம். எனக்கு அன்பார்களே, இந்த உலகத்தின் அழகு எல்லாம் நிலையற்ற காரியங்கள் என்பதை நாம் உணர்ந்து கொண்டு அவருடைய பார்வையில் மாத்திரம் விலையேற பெற்றவர்களாய் வாழ நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கும்போது ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருவார். அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம அவருடைய சமூகத்தில் கேட்போமா? மகா இரக்கம் கிருபை நிறைந்த எங்கள் அன்புலே சாமி, இந்த அருமையான நல்ல முதல் நாளின் காலை வேளைக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோப்பா. ஆண்டவரே, நிலையற்ற அழகை குறித்து நாங்கள் தியானித்தோம். எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் இந்த நிலையற்ற மாயையான ஆண்டவரை அழிந்து போகிற இந்த அழகை நம்பி ஆண்டவரை நாங்கள் உலகத்தில் வீண் போய் விடாதபடி எங்களுடைய வாழ்க்கையை கர்த்தனை கட்டும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. சேஷ விதமாய் வாலிப பையன்களை, வாலிப சகோதரிகளை நாங்கள் நினைக்கிறோம் ஐயா. இந்த உலகத்திலே ஆண்டவரை அழகு 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 என்று சொல்லி அழகின் பின்னாலே மயங்கி திரிந்து விடாதபடி என் நேசர் தருகின்ற அந்த மெய்யான அழகை, ஆண்டவரை உள்ளும் புறமுமான அந்த அழகை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். இந்த மாயையான உலகத்திலே வாழ்கின்ற எங்களுக்கு உண்மையான அழகு எது என்பதை கர்த்தர் எங்களுக்கு எடுத்து காண்பித்து எங்களை அழகுள்ளவர்களாக உடைய சமூகத்தில் விலையேறப்பெற்ற பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும்படியா ஜெபிக்கிறோம். அப்படியே செய்ய போறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.